பொதுவாக நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு கெட்ட கனவு வந்தாலோ இல்லை கனவுல பேய் வந்தாலோ நம்ம உடனே ஏஞ்சிருவோம். ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற கதையில் நைட்மேர் கோஸ்ட் ஒருத்தவங்களோட கனவுல போய் அவங்கள பயமுறுத்துமா. அண்ட் அந்த சமயத்தில் சப்போஸ் அவங்க பயந்து போய் ஏஞ்சிட்டா பாலான்ற சின்ன பையனுக்கு 10 வயசு. அவன் அப்பா அம்மாவோட கோயம்புத்தூர்ல உள்ள ராயப்ப நகர்ல வாழ்ந்துட்டு வரான். பாலாவோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் பாலா அவன் அப்பா அம்மாவுக்கு ஒரே குழந்தை அப்படின்றதுனால மித்த பேரண்ட்ஸ் மாதிரி நீ கிளாஸ் டாப்பரா வரணும், ஸ்கூல்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு ப்ரெஷர் பண்ணாம இருந்திருக்காங்க. ஏன்னா பாலாவோட அப்பா அம்மா மார்க்ஸ்னாலையும் பேரண்ட்ஸ் பண்ற ப்ரெஷர்னாலையும் குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிற நியூஸ் நிறைய பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க பாலாவை இழக்க வரும்ல. படிப்பு விஷயத்தில் லீனியண்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பாலாவோட பேரண்ட்ஸ் பாலாவுக்கு பிடிச்ச கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணி அவன் கேட்குறது எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் லீனியண்டாக இருக்கிற பாலாவோட பேரண்ட்ஸ் ஹெல்த்னு வந்துட்டால் மட்டும் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. பாலா தினைக்கு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுற விஷயத்துக்கு மட்டும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாலாவோட அம்மா காலேஜ் படிக்கும் போது நிறைய லேப்டாப் யூஸ் பண்ணதுனால சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுற நிலைமை கிரியேட் ஆயிருக்கு. ஆல்சோ அவங்க ஒழுங்கான ஸ்லீப்பிங் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணாததுனால அவங்களோட ஹெல்த்தும் பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி பாலாவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாலாவோட பேரண்ட்ஸ் பாலாவுக்கு நிறைய ஸ்க்ரீன் டைம் கொடுக்காம வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலா நைட் ரொம்ப நேரம் முழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாலாவோட பாட்டி சொன்ன நைட்மேர் கோஸ்ட் அப்படிங்கிற கதையை பற்றி பாலாவோட அம்மா பாலாவுக்கு சொல்லலாம்னு முடிவு பண்ணுறாங்க. பாலாவோட அப்பா இதெல்லாம் சொல்லி ஏன் அவனை பயமுறுத்துற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாலாவோட அம்மா இது வெறும் கட்டுக்கதை தானே, அட்லீஸ்ட் இதெல்லாம் கேட்டு என்ன மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பிங் ஸ்கெடியூலை மெயின்டைன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாலாவோட அப்பா என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாலாவோட அம்மா பாலா கிட்ட நைட்மேர் கோஸ்ட்டை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நைட்மேர் கோஸ்ட் வேணுக்குனே ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்து தூக்கத்தை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் தூங்குறவங்கள கனவுல வந்து ஹார்ன் பண்ணுமா. அதனால நீ எக்காரணத்தை கொண்டும் நைட்டு முழிச்சிருக்காத அப்படின்னு பாலாவோட அம்மா சொல்றாங்க. இந்த பேய் அப்படி தூங்குறவங்களோட கனவுல வந்து அவங்க பயப்படுற விஷயத்தெல்லாம் காட்டி ஒரு நைட்மேர், அதாவது ஒரு கெட்ட கனவை கிரியேட் பண்ணுமா. அண்ட் இந்த கனவை பார்த்துட்டு யாராவது பயந்து ஏஞ்சிட்டாங்க அப்படின்னா இது அவங்கள கொன்றுமா. பாலா உடனே அப்போ கனவுல ஸ்பைடர்ஸ்லாம் வருமாமா அப்படின்னு பயந்துட்டே கேட்குறான். அதுக்கு அவனோட அம்மா ஆமா அந்த பேய் ஸ்பைடர்ஸ்லாம் காடி அவனை பயமுறுத்தும், ஆனால் நீ தான் சமத்தான பிள்ளையாச்சே, நீ தான் நைட்டு ஒழுங்காக தூங்கிடுவியே அப்படின்னு சொல்லி பாலாவோட கவனத்தை பேயில இருந்து சீக்கிரமா தூங்கணுன்ற கான்செப்டுக்கு திருப்புறாங்க. ஆனா பாலாவுக்கு இந்த பேயை பத்தின ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாலா அவனோட அம்மா கிட்ட அம்மா இந்த பேயை நீங்க பார்த்துருக்கீங்களாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனோட அம்மா இந்த பேயை கனவை தான் பார்க்க முடியும், அண்ட் இந்த கதையை உன் பாட்டி தான் என்கிட்ட சொன்னாங்க, ஸோ நான் இந்த பேயை பார்த்தது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே பாலா அப்போ பாட்டியே இந்த பேயை பார்த்துருக்காங்களான்னு கேட்குறான். அப்போ இவங்க அம்மா கடுப்பாகி எனக்கு வேலை இருக்கு, நான் உங்ககிட்ட இதை பத்தி அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாலாவுக்கு இந்த நைட்மேர் கோஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமா இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை. அதனால எப்படா அவனோட அம்மா இந்த கதையை நம்மகிட்ட முழுசா சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்றான். ஆனா அதுக்கப்புறம் அவனோட அம்மா இதை பத்தி பேசவே இல்லை. பாலாவும் அவனோட ஸ்கூல் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுனால இந்த பேயை பத்தி மறந்தே போயிடுறான். ஆல்சோ அவன் அம்மா எதிர்பார்த்த மாதிரி அவன் கரெக்டான டைமுக்கு தூங்கவும் ஆரம்பிக்கிறான். சில வருஷம் கழிச்சு ஒரு நாள் பாலா சீக்கிரம் தூங்குற மாதிரி நடிச்சு அவனோட அப்பா அம்மா தூங்குனதுக்கு அப்புறமேட்டு நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து அதுக்கப்புறமேட்டு தூங்கி கனவுல இந்த நைட்மேர் கோஸ்ட்டை பாத்திரலாம்னு சொல்லி முடிவு பண்றான். ஆனா நைட்டு ஃபுல்லா அவனால முழிக்க முடியாம எப்போதும் போல சீக்கிரமா தூங்கிடுறான். இன்னும் சில வருஷம் கழிச்சு பாலா அவனோட ஸ்கூலிங்க முடிக்கிறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மார்க் வாங்கினதுனால பெங்களூர்ல அவனுக்கு பிடிச்ச காலேஜ்ல பிடிச்ச கோர்ஸுக்கு சீட் கிடைக்குது. பாலாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா பாலா இவங்களை விட்டுட்டு ஹாஸ்டல்ல போய் தங்குற விஷயம் மட்டும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. பாலாவை விட்டுட்டு அவனோட அப்பாவும் அம்மாவும் எப்படி தனியா இருக்க போறாங்க. ஆல்சோ பாலாவுக்கு ஹாஸ்டல்ல சாப்பாடுலாம் நல்லா இருக்குமா, ஒழுங்கா சாப்பிடுவான்ற விஷயம் அவங்க மண்டையில ஓடிட்டே இருந்திருக்கு. சில மாசம் கழிச்சு பாலா காலேஜ் அண்ட் ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பெங்களூருக்கு கிளம்பிடுறான். ஆனா அவனோட ஹாஸ்டல்ல சாப்பாடெல்லாம் இவனோட அப்பா அம்மா எதிர்பார்த்த மாதிரி இல்லாம நல்லாவே இருந்திருக்கு. பாலாவுக்கு அவன் காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ஸ்மூத்தா போகுது. சிலபஸ் ரொம்ப ஈஸியா இருந்து ப்ரெஷர் இல்லாததுனால அவன் ஜாலியா இருக்கான். ஆனா ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா பாலா நைட்லாம் பார்ட்டி போகாம சீக்கிரமா தூங்கிடுறதுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாஸ்டல்ல இவனை பலோன்னு லேபிள் பண்ணி ரொம்ப புள்ளி பண்ணியிருக்காங்க. இதனால பாலா அவனோட செகண்ட் இயர் அப்போ அவனோட ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு அவன் காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல தனியா தங்குறான். பாலா அவனே சமைச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா செகண்ட் இயர் அப்போ ஒர்க் லோட் இன்னும் அதிகமானதுனால கஷ்டப்படுறான். போக போக பாலா ஒழுங்கா சாப்பிடாம நிறைய நேரம் லேப்டாப்ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. பாலாவோட நிலைமை செகண்ட் இயரோட ஃபைனல்ஸ் அப்போ இன்னும் மோசமாகுது. ஃபைனல் எக்ஸாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாளைக்கே ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுன்றதுனால பேனிக் ஆகிறான்.
பாலா ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்புறமேட்டு படிச்சுக்கலாம், இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை எழுதிடலாம்னு முடிவு பண்ணுறான். பாலா ப்ராஜெக்ட் எழுதிட்டு இருக்கும்போது அவனுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அதனால நடுவில் ஏஞ்சி போய் டின்னர் சாப்பிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சாச்சும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணுறான். அவன் நினச்ச மாதிரியே நைட்டு ஃபுல்லாக முழிச்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு ஃபைல் பண்ணிடுறான். ஆனால் அதுக்கப்புறமேட்டு அவன் ரொம்ப அசதியாக இருந்ததுனால தூங்கிடுறான். பாலா தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பாலா பண்ணி முடிச்ச அந்த ப்ராஜெக்டை காலேஜில் சப்மிட் பண்ண போறான். அவன் ஃபைலை திறக்கும் போது உள்ள எந்த பேப்பர்ஸும் இல்லை. அதுக்கு பதிலாக உள்ள ஏராளமான ஸ்பைடர்ஸ் வெளியில வந்திருக்கு. அதுல ஒரு ஸ்பைடர் இவன் கையில ஏறி கடிக்குது. அண்ட் அப்போ இவன் பயந்து போய் ஆல்மோஸ்ட் தூக்கத்துல இருந்து ஏந்திரிக்கிற நிலைமைக்கு போயிடுறான். அண்ட் அந்த சமயத்துல பாலாவுக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா சொன்ன நைட் மேர் கோஸ்ட் பத்தி ஞாபகம் வந்து எப்படியாவது இந்த நைட் மேர்ல இருந்து நம்ம பயப்படாம ஏந்திரிச்சிடணும்னு முடிவு பண்றான். திடீர்னு நைட் மேர் கோஸ்ட் பாலாவோட கனவுல அவன் ஏதோ ஒரு ஹைட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுது. ஏன்னா பாலாவுக்கு ஹைட்னா பயம். பாலா அந்த ஹைட்ல இருந்து கீழே பார்த்து பதறி போயிடுறான். கீழே பார்த்தா தானே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பாலா அவன் கண்ணை டைட்டா முடிக்கிறான். கடைசியா ஒரு இருட்டான ரூம்ல ஒரு கோரமான உருவம் வந்து பாலாவை பயமுறுத்துது. ஆனா பாலா இதை பார்த்து பயப்படல. இன்ஃபேக்ட் அவன் இதை பார்த்து கனவுல சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பயமுறுத்த ட்ரை பண்ணியும் பாலா ஏந்திரிக்காததுனால அந்த பேய் "You're lucky you didn't wake up" ன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. இதுக்கப்புறம் பாலா அரை தூக்கத்துல ஏந்திரிச்சு அவனோட டிஜிட்டல் கிளாக்ல டைம் பார்க்கறான். ஏற்கனவே காலைல ஃபுல்லா தூங்கிட்டோம், இப்பயாவது போய் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாலா அவசரமா அவன் ப்ராஜெக்ட் ஃபைல் எடுக்கிறான். அண்ட் அப்போ "இட்ஸ் நைட் மேர் டைம்" அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த ஃபைலுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து பாலாவோட கழுத்தை பிடிக்குது. அண்ட் அப்பதான் பாலா இன்னும் கனவுல தான் இருக்காங்கிறத உணர்றான். அந்த பேயோட கோரமான உண்மையான முகத்தை பார்த்து பாலா பயந்துகிட்டு இருக்கும்போது அந்த பேய் அதோட கையை ஒரு கத்தி போல மாத்தி பாலாவோட நெஞ்சை நோக்கி கொண்டு வருது. அப்போ பாலா கத்திக்கிட்டே பயத்தோட எழுந்திருக்கிறான். ஏஞ்ச உடனே பாலாவோட நெஞ்சில பலத்த வலி. அவன் கையை வச்சு பார்க்கறான், கை ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. படுத்தபடியே அவன் டேபிள்ல இருந்த ஃபைலை பார்க்கறான். அண்ட் அப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே இருக்கு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க.